Hello students, welcome to physics class. In the previous class we have discussed about momentum and after that we have discussed about velocity. Particularly we have seen the difference between uh, average velocity, then instantaneous velocity, okay, then speed. All those things we have discussed in the previous class, particularly difference between speed and velocity. Okay, in this class we are going to see about acceleration. Okay, if we integrate velocity with respect to time, we will get acceleration. Acceleration is nothing but rate of change of velocity. நீங்கள் வந்து வெலாசிட்டியை ஒரு டைம் வித் ரெஸ்பெக்ட் டு டி இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு வித் ரெஸ்பெக்ட் டு டி வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து வெலாசிட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஒரு டைம் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சலரேஷன் கிடைக்கும். சரிங்களா? ஆக்சலரேஷனுங்கிறது வெலாசிட்டி எவ்வளோ வேகமாக சேஞ்ச் ஆகுது. போன கிளாஸில் லைட்டாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். சரிங்களா? நீங்கள் இப்போ பைக்கில் வந்து ஒரே ஸ்பீடில் போக மாட்டீங்க. இப்போ 40ல் போயிட்டு இருப்பீங்க, 40லேருந்து திடீர்னு 60க்கு மாறுவீங்க. அப்போது எவ்வளோ டைமுக்குள்ளே அந்த ஸ்பீடை மாற்றுறீங்க, அதுதான் ஆக்சலரேஷன். வெலாசிட்டியை எவ்வளோ டைமுக்குள்ளே கூட்டுறீங்க அல்லது வெலாசிட்டியை எவ்வளோ டைமுக்குள்ளே குறைக்கிறீங்க, அதுக்கு பேர் தான் என்னது ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷனும் ஒரு வெக்டார் குவான்டிட்டி தான். ஏன் ஆக்சலரேஷன் வெக்டார் குவான்டிட்டினா வெலாசிட்டி என்னது, வெலாசிட்டி வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. வெக்டார் குவான்டிட்டினா என்னது, டைரக்ஷன் ஓரியன்ட். சரிங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வெக்டார் குவான்டிட்டி. ஓகே, அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி கிடைக்கும். ஸோ அதனால் வெலாசிட்டி என்னது தான் வெக்டார் குவான்டிட்டி. வெலாசிட்டியை ஒரு டைம் இன்டகிரேட் பண்ண டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆக்சலரேஷன் கிடைக்கும். ஸோ அதுவும் நமக்கு என்னது தான் ஒரு வெக்டார் குவான்டிட்டி தான். சரி, நம்ம என்ன பார்த்துடலாங்க. டியூரிங் நான் யூனிஃபார்ம் மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் சேஞ்சஸ் ஃப்ரம் இன்ஸ்டன்ட் டு இன்ஸ்டன்ட். உங்களுக்கு வந்து வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்டாக இல்லைன்னா ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்டுக்கும் உங்களோட ஆக்சலரேஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ஆக்சலரேஷன் வந்து மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். இல்லை நீங்கள் வந்து ஒரே ஸ்பீட்லேயே போய்கிட்டு இருக்கீங்க, உங்கள் பைக்கில் நீங்கள் போகிறீங்க 60 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தொடர்ந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரே ஸ்பீட்லேயே போகிறீங்க, ஸ்பீடை கூட்டெல்லாம் குறைக்கல அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸ்பீடை கூட்டி குறைச்சோன்னா அது பேர் என்னது நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். கான்ஸ்டண்ட்டாக ஒரே ஸ்பீடில் போனால் அது பேர் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். சரி, அடுத்து ஆவரேஜ் ஆக்சலரேஷன். ஆவரேஜ் ஆக்சலரேஷனுங்கிறது நீங்கள் மொத்தமாக எவ்வளோ ஸ்பீடை மாற்றினீங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஆவரேஜ் ஆக்சலரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இப்போ வந்து அனுப்பான்லேருந்து திருமங்கலம் வரைக்கும் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ரிங் ரோடு வழியாக அனுப்பான்லேருந்து திருமங்கலம் வரைக்கும் போகிறீங்க. நீங்கள் வந்து அனுப்பான்லேருந்து அந்த விரவனூர் ரிங் ரோடு இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் ஸ்லோவாக போயிருப்பீங்க, ஏன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். ஸோ ஸ்பீடு கம்மியான ஸ்பீடில் போயிருப்பீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ரிங் ரோட்டில் மேலே ஏறினோடனே ஃபுல் ஸ்பீட் நல்ல ஸ்பீடாக போவீங்க. ஸோ உங்கள் ஆக்சலரேஷனை கூட்டுறீங்க. சரியா? நீங்கள் கரெக்டாக திருமங்கலத்தில் போய் ரீச் ஆகிட்டீங்க. நீங்கள் எப்படி கணக்கு பண்ணணும்னா, நீங்கள் அந்த அனுப்பாண்டிலேருந்து வண்டி எடுக்கும்போது எவ்வளோ ஸ்பீடில் போனீங்க, நீங்கள் கடைசியாக வண்டியை திருமங்கலத்தில் நீங்கள் நிப்பாட்ட முன்னாடி எவ்வளோ ஸ்பீடில் போனீங்க, அந்த மாதிரி அந்த ரெண்டையும் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதான் என்னது ஆவரேஜ் ஆக்சலரேஷன். அந்த ரெண்டு ஸ்பீடையும் எடுத்து அதுக்கு ஆவரேஜ் போடுறது. ஓகேவா? இனிஷியல் வெலாசிட்டி டு ஃபைனல் வெலாசிட்டி. ஓகே, தட் இஸ் கால்ட் ஆவரேஜ் ஆக்சலரேஷன். ஆனால் நம்ம ஸ்பீடு வந்து ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லையும் நீங்கள் கூட்டுவீங்க. அப்போ நமக்கு என்ன தேவைப்படும்னா இன்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் வந்து நமக்கு வந்து தேவைப்படும். Usually, the average acceleration will give the change in velocity only over the entire time interval. It will not give the value of the acceleration at any instant time t. நம்ம யாருக்குமே பார்த்தோம் இல்லையா, ஆவரேஜ் ஆக்சலரேஷன்னா இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி டிவைடட் பை இனிஷியல் டைம் டேக்கன் ஃபைனல் டைம் டேக்கன், அந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். அதனால் வந்து அந்தந்த இன்ஸ்டன்ட்டில் என்ன ஆக்சலரேஷன் நம்ம கொடுத்தோன்னு தெரியாது. ஸோ அந்தந்த இன்ஸ்டன்ட்ல என்ன ஆக்சலரேஷன் கொடுத்தோம் தெரியும்னா அதுக்குரிய ஃபார்முலா இது. சரியா? இன்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் ஏ ஈக்குவல் டு லிமிட் டெல் வி வெக்டார் டிவைடட் பை டெல் டி, அதாவது டிவி வெக்டார் டிவைடட் பை டிடி. ஓகே, that is equal to rate of change of velocity. Okay,
இதோட யூனிட் என்னது? இதோட யூனிட் வந்துட்டு அதாவது டைமென்ஷனல் ஃபார்முலா. இதோட யூனிட் வந்துட்டு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஆக்சலரேஷனோட யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். வெலாசிட்டியோட யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெலாசிட்டியோட யூனிட் வந்துட்டு மீட்டர் பர் செகண்ட். சரியா? ஆக்சலரேஷனோட யூனிட் வந்துட்டு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, ஏன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி அதான் ஆக்சலரேஷன். ஓகே, வெலாசிட்டி டிவைட் பை டைம் தான் என்னது ஆக்சலரேஷன். அப்படின்னா இன்னொரு 1/t வந்து உள்ள சேருது, அதான் ms - 2. ஓகே, மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். டைமென்ஷனல் ஃபார்முலா என்னது? m0 L1 t வந்து -2 t பவர் -2. இதே இது நீங்க வெலாசிட்டியில போய் பார்த்தீங்கன்னா m/0 L/1 t பவர் -1. வெலாசிட்டிக்கு t பவர் -1, இதுக்கு வந்து t பவர் -2. சரி, அதே மாதிரி இங்க வந்து வெலாசிட்டினா இங்க வந்து மேல வந்து -1 இருக்கும், ஆக்சலரேஷனுக்கு இங்க -2 இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வெலாசிட்டி வந்து நம்ம நீங்க கூட்டிக்கிட்டே இருக்கீங்க, ஸ்பீடை கூட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னா ஆக்சலரேஷன் வேல்யூ வந்து பாசிட்டிவா இருக்கும். ஸ்பீடை நீங்க குறைச்சிங்கன்னா ஆக்சலரேஷன் வேல்யூ வந்து நெகட்டிவா இருக்கும். ஓகேவா? அடுத்து டைரக்ஷன் ஓரியன்டட். நம்ம யாருக்குமே பார்த்தோம்ல, வெலாசிட்டி வந்து டைரக்ஷன் ஓரியன்டட். அப்படின்னா இதுவும் டைரக்ஷன் ஓரியன்டட் தான். ஐல எவ்வளோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது, ஜேல எவ்வளோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது, கேல எவ்வளோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. சரியா? அப்போ தனித்தனியா ஏஎக்ஸ்னு போட்டா dvx/dt, ஏஒய்னு போட்டா dvy/dt, ஏஇசட்னு போட்டா dvz/dt. சரிங்களா? ஸோ நான் யாருக்குமே சொன்னேன் இல்லையா, வெலாசிட்டினா dx/dt, ஆக்சலரேஷனா d²x/dt². டிஸ்பிளேஸ்மெண்ட்னா வெறுமனே x, வெலாசிட்டினா dx/dt, ஆக்சலரேஷனா d²x/dt². அதான் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஆக்சிஸ்க்கும் என்ன இருக்கும் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஒய் ஆக்சிஸ்னா d²y, இசட் ஆக்சிஸ்னா d²z. ஓகேவா? ஸோ காமனா இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன்ல இருந்து வெலாசிட்டி கண்டுபிடிச்சோன்னா, அதாவது இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷனை நீங்க இன்டகிரேட் பண்ணீங்கன்னா, ஆக்சலரேஷனை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா வெலாசிட்டி கிடைக்கும், வெலாசிட்டியை இன்டகிரேட் பண்ணா டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா வெலாசிட்டி, வெலாசிட்டியை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆக்சலரேஷன். ரிவர்ஸ்ல ஆக்சலரேஷனை இன்டகிரேட் பண்ணா வெலாசிட்டி, வெலாசிட்டியை இன்டகிரேட் பண்ணா டிஸ்டன்ஸ். ஓகேவா? அதாவது இன்டகிரல் கால்குலஸும் டிஃபரன்ஷியல் கால்குலஸும் அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ் மாதிரி, ஒன்றுக்கு ஒன்று ரிவர்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, ஆக்சலரேஷன்லேருந்து வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, அதுக்கு இன்டகிரேட் பண்ணுறாங்க. அடுத்த டாபிக் போயிடலாம். அடுத்த டாபிக் வந்துட்டு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன் பை கால்குலஸ் மெத்தட். ஸோ இந்த மோஷன் வந்து யூனிஃபார்மாக இருக்கு, ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டண்டா இருக்கு, ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கண்டிஷன் இதுக்கு இருக்கு. இந்த டெரிவேஷனை யூஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? மோஷன் வந்து கான்ஸ்டண்டா இருக்கணும், அதாவது ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டண்டா இருக்கணும், அதே நேரத்தில் அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல டிராவல் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் இந்த டெரிவேஷன் யூஸ் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு கண்டிஷன் தான், அந்த ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ல டிராவல் பண்ணணும், ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்டா இருக்கணும். கர்வ்டு பார்த்தா இருந்துச்சுன்னா இந்த டெரிவேஷன் யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? சரி, பார்க்கலாம் அது என்ன அப்படின்னு. நம்ம யாருக்குமே பார்த்தோம் இல்லையா, ஆக்சலரேஷன்னா என்னது, dv/dt. அதாவது வெலாசிட்டியை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆக்சலரேஷன் கிடைக்கும். அதான் dv/dt. vனா வெலாசிட்டி, அதை டிஃபரன்ஷியேட் பண்றேன், அதான் dv/dt எழுதுறேன். சரி, dv இந்த பக்கம் வச்சுக்கிட்டு dt அந்த பக்கம் கொண்டு போனா என்ன ஆகும், dv = a dt அந்த மாதிரி மாறிடும். சரியா? இப்போ நான் என்ன பண்றேன்னா இதை நான் இன்டகிரேட் பண்றேன், dv-யை இன்டகிரேட் பண்றேன். dv-யை இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைக்கும், v கிடைக்கும். ஆனா லிமிட் யூஸ் பண்றேன். சரியா? லிமிட் யூஸ் பண்றேன். அப்பர் லிமிட் வந்து v, லோயர் லிமிட் வந்து u. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அப்பர் லிமிட் v இருக்கு இல்லையா, அது வந்து ஃபைனல் வெலாசிட்டி, லோயர் லிமிட் u இருக்கு இல்லையா, அது வந்து இனிஷியல் வெலாசிட்டி. சரி, அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏங்கிறது என்ன ஆயிருன்னா, ஏ வந்து ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி வெளியே எடுத்துட்டோம். அப்போ உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, வெறுமனே dt மட்டும் இருக்கு. dt-யோட லோயர் லிமிட் வந்து 0, அப்பர் லிமிட் வந்து t. சரியா? இன்டகிரேட் பண்ணிட்டாங்க. இன்டகிரேட் பண்ண கிடைக்குது, dv இன்டகிரேட் பண்ணா v கிடைக்குது, dt இன்டகிரேட் பண்ணா t கிடைக்குது. லிமிட் போடுங்க, மேல வந்து v கீழே u, v க்கு, t க்கு வந்துட்டு மேல வந்து t கீழே வந்து 0.
லிமிட்டை யூஸ் பண்ணி பாருங்க. லிமிட்டை யூஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? இதுக்குள்ளே லிமிட் தூக்கி போட்டிங்கன்னா அப்பர் வேல்யூ மைனஸ் லோயர் வேல்யூ. இதுக்குள்ளே லிமிட் தூக்கி போட்டிங்கன்னா அப்பர் வேல்யூ டி, லோயர் வேல்யூ 0. அதனால a இன்ட்டு 0 0 ஆயிடுச்சு. ஸோ v மைனஸ் u ஈக்குவல் டு at. இப்போ வெறுமன வெலாசிட்டி மட்டும் வேணும்னா ஃபைனல் வெலாசிட்டி ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி ப்ளஸ் at, அதாவது ஆக்சலரேஷன் இன்ட்டு டைம். இதை நீங்கள் உள்ள சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் வெலாசிட்டி கிடச்சிடும். சரியா? if a is dependent on time t, a cannot be brought outside the time integral. ஒருவேளை வந்து நாம ஏன் ஏவை வெளியில் எடுத்துக்கோம் தெரியுமா? ஏன்னா ஏ வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஆரம்பத்தில் என்ன ஆக்சலரேஷன் இருந்துச்சோ அதான் கடைசி வரைக்கும் அதே ஆக்சலரேஷன் தான். ஒருவேளை நீங்கள் ஆக்சலரேஷனை கூட்டி குறைப்பீங்கன்னா இந்த ஏவை வந்து நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக வெளியில் எடுக்க முடியாது. இந்த ஏவை நம்ம கான்ஸ்டண்ட்டாக வெளியில் எடுத்துக்கொள்ளே அது வெளியே எடுக்க முடியாது. சரியா? இங்கே ஏ வந்து கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால தான் அதை நம்ம தூக்கி, அதாவது ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, மாறாங்கிறதுனால அதை தூக்கி வெளியே வச்சிருக்கோம். ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்குது. என்ன ஆன்சர்னா v ஈக்குவல் டு u பிளஸ் at. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து இப்போ எப்படி ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு dv பை டிடின்னு போட்டணும், அது மாதிரி வெலாசிட்டி ஈக்குவல் டு ds பை dt. சரியா? அப்போ ds ஈக்குவல் டு v dt. நம்ம யாருக்குனே நமக்கு தெரியும் v ஈக்குவல் டு u பிளஸ் atன்னு தெரியும். இந்த vக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த vயோட வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த vயோட வேல்யூ என்ன தூக்கி போடுறேன், இந்த vக்கு பதிலாக தூக்கி போடுறேன். இந்த vயோட வேல்யூவை இந்த vக்கு பதிலாக தூக்கி போடுறேன். அப்போ என்ன ஆகும்? ds ஈக்குவல் டு u பிளஸ் at இன்ட்டு dt அப்படின்னு கிடைக்கும். சரியா? இதில் இதெல்லாம் கான்ஸ்டண்ட்டை வெளியில் எடுத்துடலாம். சரியா? கான்ஸ்டண்ட்டை வெளியில் எடுத்து நம்ம இது பண்ணலாம், இன்டெகிரேட் பண்ணலாம். சரி, இன்டெகிரேட் பண்ணுறாங்க, டிஎஸ் இன்டெகிரேட் பண்ணுறாங்க. டிஎஸ் இன்டெகிரேட் பண்ணால் என்ன கிடைக்குது? கீழே 0, மேலே வந்து எஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே அதே மாதிரி யூடிடி அதை இன்டெகிரேட் பண்ணுறாங்க. அது மாதிரி ஏடியை இன்டெகிரேட் பண்ணுறாங்க. யூடிடி இன்டெகிரேட் பண்ணால் வெறுமனே டி மட்டும் ஆன்சராக கிடைக்கும். ஏடியை இன்டெகிரேட் பண்ணால் ஏடி ஸ்கொயர் பை 2ன்னு ஆன்சர் கிடைக்கும். அதாவது இங்கே யூ வந்து கான்ஸ்டன்ட், அதனால தூக்கி வெளியே வச்சுருவாங்க. இங்கே ஏ கான்ஸ்டன்ட், தூக்கி வெளியே வச்சுருவாங்க. அப்போ உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? வெறுமனே டிடி மட்டும் இருக்குது. டிடியை இன்டெகிரேட் பண்ணால் ஆன்சர் டீன்னு கிடைக்கும். இங்கே என்ன இருக்குது? இங்கே ஏ வெளியே எடுத்தாச்சு, உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? டி மட்டும் இருக்குது. இப்போ நீங்கள் டி இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா டி ஸ்கொயர் டிவைட் பை 2ன்னு கிடைக்கும். அதான் இங்கே எழுதியிருக்காங்க. சரி, லிமிட் வேல்யூ அப்ளை பண்ணி எழுதியிருக்காங்க. லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் எஸ், அதனால் அப்பர் லிமிட் மட்டும் போட்டிருக்காங்க. இங்கேயும் லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் டி, அதனால் டீயை மட்டும் போட்டிருக்காங்க. ரெண்டாவதுலேயும் அதே மாதிரி தான், லோயர் லிமிட் 0, அதனால் லோயர் லிமிட்டை விட்டுட்டாங்க. சரியா? அப்போ என்ன நமக்கு என்ன கிடைக்குது? எஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர்னு கிடைக்கும். எஸ்னா என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர்னு கிடைக்குது. அங்கே வெலாசிட்டி என்ன இருக்குது? வெலாசிட்டி ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடின்னு இருக்குது. வினா ஃபைனல் வெலாசிட்டி, யூனா இனிஷியல் வெலாசிட்டி, ஏனா ஆக்சலரேஷன். சரிங்களா? ரைட், அடுத்ததுக்குள்ள போகலாம். மறுபடியும் வெலாசிட்டி டிஸ்பிளே. இப்போ என்னென்ன ரிலேஷன்ஷிப்லாம் கிடைச்சிருக்குன்னா, இது வந்து வெலாசிட்டிக்கும் ஆக்சலரேஷனுக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் இங்கே கிடைச்சிருக்கு. சரியா? இங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஆக்சலரேஷனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் கிடைச்சிருக்கு. அடுத்து என்ன கொண்டு வர போறோம்னா வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வேணும். சரியா? நமக்கு ஏற்கனவே தெரியும் ஏ ஈக்குவல் டு டிவி பை டிடி அப்படின்னு தெரியும். சரியா? அல்லது நம்ம என்ன பண்ணலாம்னா மறுபடியும் வியை நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம்னா டிவி பை டிஎஸ் இன்ட்டு டிஎஸ் பை டிடின்னு எழுதணும். டிவி பை டிஎஸ் பை டிடினா என்னது? டிஎஸ் பை டிடினா அது வெலாசிட்டி. அப்போ என்ன கிடச்சிரும்னா ஏ ஈக்குவல் டு டிவி பை டிஎஸ் இன்ட்டு வின்னு கிடச்சிரும். சரியா? மறுபடியும் ஏக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணுறாங்க? இதை ரீரிட்டர்ன் பண்ணுறாங்க. ரீரிட்டர்ன் பண்ணி இது எப்படி மாற்றுறாங்கன்னா ஆஃப் டிவி ஸ்கொயர் டிவைடட் பை டிஎஸ் ஸ்கொயர்னு மாற்றுறாங்க. சரியா? ஸோ மறுபடியும் அதை இன்டெகிரேட் பண்ணுறாங்க. இன்டெகிரேட் பண்ணால் எனக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குதுன்னு ஆன்சர் வந்து எஸ் ஈக்குவல் டு 1/2a இன்ட்டு வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர், அல்லது வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as. இப்போ எனக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்குன்னா வெலாசிட்டிக்கும் ஆக்சலரேஷனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், ஆக்சலரேஷனுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், வெலாசிட்டிக்கும் ஆக்சலரேஷனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், அந்த மூணையும் என்ன பண்ணுறாங்கன்னா கடைசியாக கீழே எடுத்து எழுதுறாங்க. அது எல்லாத்தையுமே வெளியே எடுத்து எழுதுறாங்க. இதுதான் கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ். இந்த செகண்ட் லெசன் கிட்டத்தட்ட முடிய போகுது. செகண்ட் லெசன் டைட்டில் என்னது? கைனமேட்டிக். சரியா? ஸோ கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ். நமக்கு இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருச்சு. நம்ம இந்த லெசன் ஃபுல்லாக என்ன பார்த்தோமோ அதுக்குரிய ஒரு இது மாதிரி எண்டு ப்ராடக்ட் மாதிரி இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? வெக்டார்னா என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். வெக்டார் அல்ஜிப்ரானா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஏன் வெக்டார்னா என்னன்னு பார்த்தோம்?
ஏன்னா வெக்டார்னா டைரக்ஷன் ஓரியன்ட். அப்போ டைரக்ஷன் ஓரியன்ட் யூனிட்ஸ் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்படியே பார்த்துக்கிட்டே வரும்போது கடைசியாக நமக்கு இந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் வந்து கிடைக்குது. v equal to u plus at, s equal to ut plus half at square, v square equal to u square plus 2as, s equal to u plus v divided by 2 into t. ஓகேவா? ஸோ இதை என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்து வந்து கிராவிட்டியோட ஃபிட் பண்ணி பார்க்குறாங்க. ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அண்டர் கிராவிட்டி. ஒரு பையன் என்ன பண்ணுறான்னா ஒரு பாலை வந்து இந்த பிளேஸ்ல வந்து அப்படியே கீழே போடுறான், ஸ்ட்ரைட்டாக கீழே போடுறான். ஓகேவா? ஸ்ட்ரைட்டாக அப்படியே கீழே போடுறான். கீழே போடும்போது அந்த பாலுக்கு வந்து என்ன நடக்கும், அதோட கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் எப்படி மாறும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா? கண்டுபிடிக்கலாம். இனிஷியல் ஆக்சலரேஷன் 0, ஃபைனல் ஆக்சலரேஷன் g, கிராவிட்டி. சரி, அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் ஆக்சலரேஷன் கிடையாது, இசட் ஆக்சிஸில் ஆக்சலரேஷன் கிடையாது, ஆனால் ஒய் ஆக்சிஸில் மட்டும் ஆக்சலரேஷன் இருக்குது. அது என்னன்னா கிராவிட்டி ஃபோர்ஸ். அந்த பால் ஏன் கீழே விழுது? பாலை கீழே போட்ட உடனே அவன் பாலை வந்து கீழே த்ரோ பண்ணல, அப்படியே ட்ராப் பண்ணுறான். நல்லா பாருங்க, இந்த பையன் வந்து பாலை வந்து கீழே த்ரோ பண்ணல, பால் கையில் இருக்கு, அப்படியே விட்டுட்டான் பாலை. பால் தானா கீழே விழுது. தானா எப்படி கீழே விழும்? பிகாஸ் ஆஃப் த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. கிராவிட்டி ஃபோர்ஸ்னால ஒரு ஆக்சலரேஷன் உண்டாகுது. அந்த ஆக்சலரேஷனால அந்த பால் வந்து கீழே விழுது. ஓகேவா? ஸோ AY ஈக்குவல் டு A ஈக்குவல் டு G. ஸோ இப்போ அந்த பழைய ஃபார்முலாஸ் அதெல்லாம் எடுக்கிறோம். V ஈக்குவல் டு U பிளஸ் ATன்னு இருந்துச்சுன்னா ஏக்கு பதிலாக G போட்டுக்கிறோம். அடுத்து மறுபடியும் டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? பால் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் வந்திருக்கு. இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் H அல்லது ஒய்னு வச்சுக்கலாம். ஏன்னா இது ஒய் ஆக்சிஸில் வர்றதுனால டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? ஒய். ஓகேவா? ஒய்னு போடலாம் அல்லது ஹெச்னு போடலாம். ஸோ இவங்க முதல்ல ஒய்னு போட்டுக்கிறாங்க, கடைசியாக ஹெச்னு மாற்றுவாங்க. ஒய் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப், இங்கே என்ன வரணும் ஆக்சுவலாக, எஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். இதான் நம்ம கடைசியாக பார்த்தோம் அதில். ஸோ அதான் இங்கே வந்து ஒய் ஈக்குவல் டு எஸ்ஸுக்கு பதிலாக ஒய், ஒய் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர். அடுத்து கடைசி என்ன பார்த்தோம்? வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2AY அப்படின்னு ஏஎஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2ASன்னு பார்த்துருப்போம். அந்த ஏக்கு பதிலாக ஜி, இங்கே ஆக்சலரேஷன் என்னது? கிராவிட்டி. எஸ்ஸுக்கு பதிலாக ஒய். சரியா? போடுங்க. இப்போ இதை வந்து ஒரே ஃபார்முலாவாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. இனிஷியலாக இருந்த வெலாசிட்டி எவ்வளவு? யூ வேல்யூ என்னது? 0. அப்போ இது 0 கட் ஆயிரும். அது மாதிரி இங்கே U 0னா இதுவும் கட் ஆயிரும். இங்கே U 0னா இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம் கட் ஆயிரும். அப்போ திருப்பி என்ன இருக்கும்? V ஈக்குவல் டு GT, Y ஈக்குவல் டு ஆஃப் GT ஸ்கொயர், V ஸ்கொயர் ஈக்குவல் டு 2GY. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா V வெலாசிட்டி வேல்யூ என்னது? அப்போ இது ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? இங்கே V வந்துடும். இங்கே என்ன இருக்கும்? ரூட் ஆஃப் 2GYன்னு இருக்கும். இந்த ஒய்க்கு பதிலாக அந்த பால் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிச்சு? ஹெச்ங்கிற தூரம் ட்ராவல் பண்ணிச்சு. அப்போ V ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2GH. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? The motion of a body falling towards the earth from a small altitude h is very 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 less than r, purely under the force of gravity, is called free fall. ஓகேவா? rங்கிறது ரேடியஸ் ஆஃப் எர்த். ஆரை விட, ரேடியஸ் ஆஃப் எர்த்தை விட அந்த பையன் த்ரோ பண்ண அந்த ஹைட் எவ்வளோ இருக்கும்? ரொம்ப 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 கம்மி. ஓகேவா? லட்சத்தில் 1 மடங்கு தான் அந்த ஹைட்டே இருக்கும். அந்த ஹைட்டில் அவன் த்ரோ பண்ணியிருக்கான். சரியா? ஸோ அதனால தான் வந்து ஆர் வேல்யூ இஸ் வெரி 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 லார்ஜ் அந்த ஹைட்டு. ஸோ இதை என்ன சொல்லலாம்னா இதுக்கு பேர் வந்து ஃப்ரீ ஃபால். ஓகேவா? தானாக அது கீழே விழுந்துச்சுல, அதனால அதுக்கு பேர் வந்து ஃப்ரீ ஃபால். ஸோ இங்கே நமக்கு வந்து ஒரு சம்மு கொடுத்துருக்காங்க. இந்த சம்மை சால்வ் பண்ணுவோம். An iron ball and a feather are both falling from a height 10 meter. ஒரு அயன் பால் இருக்குது, அடுத்து வந்து ஒரு ஃபெதர் இருக்குது. ரெண்டுமே ஒரே ஹைட்லேருந்து ட்ராவல் பண்ணுது, கீழே விழுது. எது ஃபஸ்ட்டு கீழே ரீச் ஆகும்? What are the time taken by the iron ball and feather to reach the ground? What are the velocities of iron ball and feather when they reach the ground? எப்படின்னு பார்த்துடலாம். அது ஸோ டைம் டேக்கன் வந்துட்டு 1.414. ஏன்னா t ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2h டிவைட் பை g தானே பார்த்துருக்கோம். அதில் தூக்கி போட்டோம்னா என்ன கிடச்சிரும்? நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும் 1.414 செகண்ட்.
ஸோ ரெண்டுக்குரிய வெலாசிட்டி வந்துட்டு 14.14 மீட்டர் per செகண்ட். அதாவது இது எதில் ட்ராப் பண்ணுறாங்கன்னா, இது என்னவா இருக்குன்னா இந்த இடம் வந்து வேக்யூமாக இருக்கணும். வேக்யூமாக இருந்தால் இந்த ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் அட்மாஸ்பியரில் ஏர் இருக்கிறதுனால இந்த ஆன்சர் வராது. ஓகே, அதான் இங்கே போட்டிருக்காங்க. Galileo concluded that in vacuum all objects fall with the same acceleration g and reach a ground at the same time. ஓகேவா? ஆனால் ரெண்டுமே ஒரே நேரத்தில் வருமா? நல்லா யோசிப்பாங்க. இங்கே ஒரே நேரத்தில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒரே நேரத்தில் வரும், ஒரே வெலாசிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பாசிபிளா? வேக்யூமாக இருந்தால் அது பாசிபிள். ஒரு வேக்யூமில் ரெண்டையும் ஒரே நேரத்தில் கீழே விட்டிங்கன்னா அது ரெண்டும் ஒரே நேரத்தில் கீழே வரும். ஆனால் நம்ம அட்மாஸ்பியரில் அப்படி விட்டால் வராது. சரியா? ஏன்னா நம்ம அட்மாஸ்பியரில் என்ன உள்ள கணக்கு வரும்னா மொமெண்டம் உள்ளுக்குள்ளே வரும். மொமெண்டம் நம்ம உள்ள இன்க்ளூட் பண்ண வேண்டியது. சரிங்களா? ரிமைனிங் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.